எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழடியில் இருக்கேன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இன்றைக்கி ட்ரெண்டிங் டாப்பிக்காக இருக்கக்கூடிய கீழடியில் இருக்கேன். அந்த இடத்துலையே இருக்கிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல என்ன இருக்குது, கீழடினா என்ன, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மண்பாண்டை இது கிடச்சிருக்கு பாருங்கள். இதில் வந்து நிறைய குறியீடுகள் பேர்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கிடச்சதில் வந்து எழுதப்பட்டிருக்கு. மதுரைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் என்னென்னா முச்சங்கங்கள் நடந்த ஒரு நகரம் அப்படின்னு தான் வரும். தொழில் நகரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த காலத்தில் முற்காலத்தில் வந்துட்டு சங்க காலங்கள்லாம் வந்துட்டு மதுரைக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கூடல் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வியாபாரத்துக்காக வாணிபத்துக்காக நிறைய மக்கள் இங்கே கூடுவாங்களாம். அதனால் இந்த ஊருக்கு பேர் வந்து கூடல் நகரம் அப்படின்னு இருந்தது. இப்போ இருக்கிற மதுரை வந்து மதுரை கிடையாது அப்படின்னு நிறைய முன்னாள் நம்ம மறைந்த அறிஞர்கள் எல்லாமே தமிழறிஞர்கள் தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் என்ன நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா மதுரை அப்படிங்கிறது வந்து திருப்பரங்குன்றம் இருக்குல்ல, அதுக்கு நேர் கிழக்கில் இருக்கிறதா மதுரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ எங்கே இருக்குன்னா தென்கிழக்கில் வந்து மதுரை இருக்குது. ஸோ அது இப்போ இருக்கிற மதுரையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோட்படி பார்த்தோம்னா இப்போ கீழடி நான் நிற்கிறேன்ல, இந்த கீழடி வந்துக்கிட்டு தான் அந்த காலத்தில் ஒரிஜினல் மதுரையை இருந்திருக்கணும். நூட்கள் படி பார்த்தா இதான் ஒரிஜினல் மதுரை. இந்த ஜியாகிரஃபி அந்த டேட்டா படி பார்த்தா இப்போ நான் நிற்கிறதா ஒரிஜினல் மதுரை. இப்போ இருக்கிற மதுரை அப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிடைத்திருக்க ஆய்வு முடிவுகள் வந்து பார்த்துக்கிட்டோன்னா வெறும் 3.5 மீட்டர் தான் தோண்டி இருக்கும். இதில் கிடைச்சதை வச்சு மட்டும் போய் பார்த்தீங்கன்னா 2600 வருடங்களுக்கு முன்னாடி இங்கே தான் மதுரை இருந்திருக்குன்னு ஒரு ப்ரூஃப் ஆகுது. அக்காலத்திலேயே வந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நவநாகரிக நகரமாக வந்து இயங்கியிருக்கு. ஒரு செழிப்பாக இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு நகரம் அப்படின்னே சொல்லுங்களேன். ஏன்னா அவ்வளோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதாக வச்சுருக்கிறாங்க. அது இந்த வீடியோ ஃபுல்லாமே பார்க்கலாம். நான் ஒவ்வொரு இடமா உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா ஒவ்வொரு மக்களும் படித்திருக்கிறாங்க, ஒவ்வொரு மக்களும் செல்வந்தர்களாக இருந்திருக்கிறாங்க, வியாபாரம் செஞ்சுருக்கிறாங்க, வணிகம் செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் ரோம் அது வரைக்குமே வணிகம் செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் நெசவு தொழில் செஞ்சுருக்கிறாங்க. அந்த காலத்தில் விளையாட்டு எல்லாமே ஒரு அற்புதமாக இருந்திருக்கு. ஒவ்வொன்றா சொல்கிறேன் வாங்க. உள்ளுக்குள்ளே வந்தவுடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னா இந்த உடைந்த மண்பாண்டங்கள் கிடைக்கப்பட்ட இந்த மண்பாண்டங்கள் இது எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க. இன்னும் அந்த பக்கம் வேலை போய்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4ஆம் கட்ட அகழாராய்வு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முதல் 3 கட்டங்கள் நடந்தது. அமர்நாத் அவரை வந்து மாற்றினாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார் அப்படின்னு தெரியும். அவர் வந்து பண்ண முடியாதுன்னு சொன்னார் தெரியும். இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ ஸ்டேட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து அவங்க கண்ட்ரோல் எடுத்து அவங்க முயற்சி எடுத்து அவங்க சொந்த காசை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கிற இடத்துல வந்து பண்ணி முடிச்சாங்க. இங்கே வந்து போட்டிருக்கிறாங்க பாருங்கள். அவங்க யார் கிடச்சிது, எப்போ கிடச்சிது, டேட்டு முதற்கொண்டு போட்டு வச்சுருக்கிறாங்க. இது வந்து மக்கள் பார்வையிடலாம். உள்ளுக்குள்ளே வர்றப்போ ஒரு இது இருக்கும். ஸோ அதை மட்டும்தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே டாக்குமெண்ட்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்களா. நேற்று சரியான மழை, இப்போ ரொம்ப நாள் சரியாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மழை தண்ணி போய் அது வேறு இவங்க என்ன பண்ண முடியும், இவங்ககிட்ட இருக்கிறத வச்சு தார்ப்பையை போட்டு மூடி வைக்கிறாங்க. ஸோ அவங்களால எவ்வளோ முடியுமோ அதை வந்து பண்ணுறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பாருங்கள். இப்போது மெயினுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட்ரிக்ஷன் தான், வீடியோ எடுக்க விடலை. பட்டு என்னென்னா அவங்க மோட்டர் இதை வச்சுக்கிட்டு தண்ணியில் வெளியேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண வேண்டியது, அவங்க பண்ண வேண்டியது. ஆனால் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுறாங்க. தார்ப்பையை போட்டு மூடி நிறைய இடத்துல, இங்கே மட்டும் இல்லை நிறைய இடங்களில் வந்துட்டு உள்ளுக்குள்ளே தண்ணி மூழ்கிருச்சு. இப்படி தான் இருக்குது.
இந்த 4ஆம் கட்ட அகழாராய்வில் மொத்தம் கிடைத்த பொருட்கள் பார்த்திங்கன்னா 5820 பொருட்கள் வந்து கிடச்சிருக்கு. அதை வரிசையாகவே நம்ம ஒன்று பார்க்கலாம். முதல் வந்து விலங்குகளோட எலும்புகள் வந்து கிடச்சிருக்கு. என்னென்ன எலும்புகள் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பசு, காளை, எருமை, அது மட்டும் இல்லாமல் காட்டுப்பன்றி, கலைமான், இந்த மாதிரி நிறைய விலங்குகள் எலும்புகளோடு வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் இண்டிகஸ் அப்படிங்கிற ஒரு எலும்பு வந்து கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இங்கே இருக்கிற பொருட்கள்லாம் அனுப்புனாங்க பார்த்தீங்களா, இந்த பொருட்கள் எல்லாமே வந்து 3.5 மீட்டர் ஆழத்தில் வெட்டி எடுத்து அனுப்பப்பட்டது அமெரிக்கா. அதை பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். பீட்டா அனாலிசிஸ் அந்த லேபரேட்டரிக்கு வந்து அனுப்புனாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து கிமு 583ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது, அப்போ 6ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 6ஆம் நூற்றாண்டில் அப்போ இருந்து மனிதன் இப்போ நம்ம வச்சுருக்க காலம் இருக்குது பார்த்தீங்களா, ஜல்லிக்கட்டு காலை, அதைத்தான் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் இங்கே கிடச்சில 58% வந்து அங்கே காளைகள், அது மட்டும் இல்லாமல் இந்த மான்கள், அதுக்கப்புறம் இல்லாமல் வெள்ளாடு, இந்த 3ஓட எலும்புகள் கிடச்சிருக்கு. அதனால் இது என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா, அதுகள் வந்து வேளாண்மைக்கு, அதாவது விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற என்னென்ன கிடச்சிருக்குன்னா காட்டுப்பன்றி, கலைமான், இந்த மாதிரிலாம் கிடச்சிருக்கு. அது எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து அதோட எலும்புகளில் வந்துட்டு வெட்டுக்கோடுகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, என்ன முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னா, அதுகள் வந்து எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து சாப்பிட்றதுக்காண்டி, உணவுக்காண்டி அந்த விலங்குகள்லாம் வளர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அணிகலன்கள் என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தொங்கட்டான இருக்கட்டும், தங்கத்தாலான பொருட்கள் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கண்ணாடிகள், அப்புறம் யானை தந்தத்திலான சீப்புகள், இது முதற்கொண்டு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை விளையாட்டு பொருட்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா தாயக்கட்டை இருக்குல்ல, தாயக்கட்டை கிடச்சிருக்கு, தங்கத்தாலானதும் கிடச்சிருக்கு, சாதா தாயக்கட்டையும் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வட்டச்சில்லுகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் பல்லாங்குழி, நம்ம பல்லாங்குழி பாடுறோம்ல, அதுவும் அந்த காலத்தில் கிடச்சிருக்கு, விளாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் எக்கச்சக்கமான பொருட்கள் வந்து கிடச்சிருக்கு. நிறைய மண்பாண்டங்கள் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ மண்பாண்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் ஒவ்வொருலேயும் வந்துக்கிட்டு ஒருத்தங்களோட பேர் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே தான் மண்பாண்டம் அங்கே இருக்குது பாருங்கள், வாங்க காட்டுறேன். ஸோ இப்போ இங்கே எதுவுமே இல்லையா, எதுவும் போட்டு வைக்கல. ஆனால் யார் யார் கண்டுபிடிச்சாங்க போய் வச்சுருக்காங்க. இப்போது இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி மண்பாண்டம் இது கிடச்சிருக்கு பாருங்கள். இதில் வந்து நிறைய குறியீடுகள், பேர்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கிடச்சதில் வந்து எழுதப்பட்டிருக்கு. அது என்னென்னா தமிழ் பிராமி எழுத்துக்களை வந்து இது பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எழுத்துக்கள் அப்படின்னு வர்றப்போ வந்துட்டு இதுதான் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக வந்து போகுது. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எழுத்துக்கள் அப்படின்னு இந்திய அளவில் இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது எதுனா அசோக பிராமி, அதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா அசோக பிராமி அந்த காலத்தில் இந்தியர்கள், அதாவது இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து முதல் எழுத வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. அது வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தது. ஆனால் இங்கே கிடச்சது வந்து என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ் பிராமி கல்வெட்டுகள். நம்ம தமிழ் சங்கம், தமிழ் எழுத்துக்கள் எப்போ தோன்றது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே கிடைக்கப்பட்டது என்ன அப்படின்னா கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அப்போது இந்த இந்தியாவிலேயே முதல் படிப்பறிவு யாருக்கு இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்றது இது ப்ரூவ் பண்ணுது. சரி, எழுத்துக்களுக்கு வந்து மறுபடியும் வரும். நமக்கு இப்போது நம்ம தமிழர்கள் வந்து சொல்கிறோம், நம்ம ஆதி காலத்துக்கு முன்னாடியே இருந்தோம், நாங்கள் முச்சங்கம் வச்சு நாங்கள் நடத்தியிருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்கிறோம். யாருமே நம்பலை. என்ன கேட்டுட்ருக்காங்க, ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அவங்க இன்ன வரைக்கும் ஒத்துக்கிட்டது என்னென்னா கடைச்சங்கம், இதை மட்டும் தான் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கடைச்சங்கம் அது எப்போன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு மட்டும் தான் நம்மகிட்ட ப்ரூஃப் இருக்குது. இப்போ வரைக்கும் நம்மகிட்ட அது வரைக்கும் தான் ப்ரூஃப் இருந்தது. நம்ம அது நேரம் இது அப்போ இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கிமு 4ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளே தான் நமக்கு வந்திருக்கும் அப்படின்னு தெரியும். அதனால தான் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவையாக இருந்தது. ஆனால் இப்போ கிடைக்கப்படுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஸோ இன்னும் ஒரு படி மேலே போயிடுச்சு. ஸோ 2300 வருஷம் தான் நம்ம பழமை நினச்சிக்கிட்டு இருந்தோம் ப்ரூஃபோட. அதுக்கு முன்னாடி 2600 வருஷம், இப்போ வெறும் 3.5 மீட்டர் தோண்டினதுக்கு இன்னும் தோண்டுனாங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 110 ஏக்கர் மொத்த பரப்பளவு இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் 1.5 ஏக்கர் இப்போதைக்கு எடுத்துருக்காங்க. இங்கேருந்து ஆர்காலஜிஸ்ட் சொல்கிறாரு வெறும் 1.5 ஏக்கரில் எவ்வளோ தெரிஞ்சிருக்கு. இன்னும் தோண்ட எவ்வளோ கிடைக்கும்? தமிழ் பிராமி எழுத்துக்குன்னா உங்களுக்கு என்னென்னு ஒரு டவுட் இருக்கும். முதல்ல அந்த காலத்தில் வந்துட்டு தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருந்தது. கிமு இப்போ கிடச்சதுபடி கிமு இப்போ கிடச்சுன்னு வச்சுக்கோங்க 6ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும். அதற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் வட்டெழுத்துக்கள் வந்து வருது. கிபி 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ் வட்டெழுத்துக்கள் தான் வழக்கில் இருந்தது. அதற்கு அப்புறம் 11ஆம் நூற்றாண்டில் இப்போ இருக்கிற எழுத்துக்கள் வடிவம் வந்து மாறுது. அடுத்து முக்கியமாக நமக்கு கிடச்சது என்ன, அந்த கீழடியில் கிடச்சது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கட்டடக்கலை தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ஆதிச்சநல்லூராக இருக்கட்டும், அரிக்கைமேடாக இருக்கட்டும், இல்லை கொடுமணலாக இருக்கட்டும், இங்கே எங்கேயுமே ஒரு நகர அமைப்பில் வீடுகள் இல்லை. ஒன்றுன்னு அங்கங்கே கிடைச்சாலும் ஒரு நகர அமைப்பில் தொடர்ந்து இல்லை. ஆனால் கீழடியில் கிடச்சிருக்கு. இங்கே கட்டப்பட்ட வீடுகள் அனைத்துமே இதனால் கட்டப்பட்டிருக்குன்னா செங்கல்களும் சுண்ணாம்புகளும் கலந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 13 மீட்டர் நீளமுள்ள 3 வரிசை கொண்ட சுவர்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிறது அவ்வளோ அற்புதமாக
அந்த ஒரு தொழில்நுட்பத்தோடு பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா கழிவுநீர் போகிறதுக்கு முதற்கொண்டு வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் அப்படியே அடுத்தடுத்து தொடர்ந்து கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம இன்ன வரைக்கும் என்ன நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, சங்க காலத்தில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு நகர அமைப்பு கிடையாது, வீடுகள் கிடையாது அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஒரு கூற்றை உடைத்தது கீழடி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து முக்கியமாக இன்னொரு ஒன்று கிடைச்சது என்ன அப்படின்னா, இதுதாங்க ட்ரெண்டிங்கே, அதாவது முக்கியமான பாயிண்ட்டே தான். அதில் கிடச்சிக்க குறியீடுகள் தமிழ் பிராமி எழுத்துக்கள், அதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அதில் நிறைய குறியீடுகள் கிடச்சிருக்கு. இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த எழுத்துக்கள் சிந்து சமவெளி நாகரிகம். இப்போது சிந்து சமவெளின்னு நம்ம சொல்கிறோம்ல, 5000 வருடங்களுக்கு முன்னாடி அதுதான் மூத்தது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அங்கே சிந்து சமவெளியில் கிடச்ச குறியீடுகளும் இப்போ நமக்கு கீழடியில் கிடச்சிருக்கிற ஒரு குறியீடுமே ஒத்துப்போகுது. அந்த ஒவ்வொரு குறியீடும் ஒத்துப்போகுது. நான் அதை கொடுக்குறேன் பாருங்கள். நமக்கு இதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை கிடச்சிது 2007 மயிலாடுதுறையில் வந்து, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறையில் வந்துட்டு சிந்துவெளி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஒரு கல் கோடாரி வந்து நமக்கு வந்து கிடச்சிது. அப்போது நம்ம ஐயா ஐராவத மகாதேவன் ஐயா இருக்கார்ல, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ரெண்டுமே ஒரே மொழியாக இருக்கணும், இல்லை இந்த சிந்து மொழியிலிருந்து தமிழ் பிரிஞ்சிருக்கணும், இல்லை தமிழ் தான் அதாக இருக்கணும் அப்படின்னு சிந்து மொழின்னு சொன்னார். ஆனால் அதை வழக்கம் போல் ஒரு கும்பல் ஒத்துக்கவே கிடையாது. இன்ன வரைக்கும் அது யாருமே அவங்க ஒத்துக்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, நிறைய சுடுமண் உருவங்கள் வந்து கிடச்சிருக்கு. மனித உருவங்கள், விலங்கு உருவங்கள், இப்படின்னு நிறைய வந்து கிடச்சிருக்கு சுடுமண் உருவங்கள். குறிப்பாக சொல்ல போனால் 13 மனித உருவங்கள், 3 விலங்கு உருவங்கள், 650க்கும் மேற்பட்ட விளையாட்டு பொருட்கள், கம்மல்கள், 35க்கும் மேற்பட்ட கம்மல்கள், இது நிறையாவே கிடச்சிருக்கு. நிறைய மண் பானைகள், மண் ஓடுகள் அப்படின்னு நிறைய எக்கச்சக்கமாக கிடச்சிருக்கு. நிறைய பொருட்கள் கிடச்சிருக்கு. அதை வந்து செஸ்ஸு எல்லாமே கிடச்சிருக்கு. நிறையா அவங்க வணிகம் பண்ணாங்கல்ல, ரோமன்ஸ் கூட வணிகம் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் கிடச்சிருக்கு. ஏன்னா அந்த காலத்தில் அங்கே ரோமன்ஸில் இருந்த அந்த ஓடுகள் வந்து இங்கே மண் பாண்ட ஓடுகள் வந்து இங்கேயும் கிடச்சிருக்கு. கீழடி கிட்டத்தட்ட 4ஆம் கட்ட அகழாய்வுகள் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் டாக்குமெண்டேஷன் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் பண்ணதில் 5820 பொருட்கள் வந்து கிடச்சிருக்கு. நிறையா வண்டிகள் ஹைவேல இருக்கேன், ஸோ நிறைய வண்டிகள் போயிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கிட்டத்தட்ட 5820 பொருட்கள் கிடச்சிருக்கு. அதை அமெரிக்காவில் அனுப்பி விக்டோரியா அந்த இதுக்கு அனுப்பி அங்கே கேட்டதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிமு 583ஆம் நூற்றாண்டு, அதாவது 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்துன்னு சொல்கிறாங்க. இது வெறும் 3.5 மீட்டர் மட்டுமே தோணுதில்ல, இன்னும் உள்ளுக்குள்ளே தோண்டாங்கன்னா எக்கச்சக்கமாக போகும். இது வெறும் 4ஆம் கட்ட அகழாய்வு, அது மட்டும்தான். இப்போது இதை கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்க்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு அயோத்திக்கு ஒரு இது கட்டுறீங்க, அரண்மனை கட்டுறீங்க, 1000 கோடியில் அயோத்திக்கு கட்டுறீங்க, இல்லை வாட்நகரில் பிரதமர் மோடி அவரோட தலைநகரில் வந்து அதுக்கு ஒரு தனியாக ஒரு மியூசியம் வைக்கிறீங்க. இது வரலாற்றையே மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு, சரிங்களா? இது வெறும் ஆரம்பம் தான், இது பெருசாக ஒன்றும் இல்லை, இது வெறும் ஆரம்பம் தான். சிந்து சமவெளியவே ஒருவேளை தமிழர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறோம், அறிஞர்கள் இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுங்களேன், ஏன் கொடுக்க மாட்டீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக பார்க்கணும், இதை ஃபண்டு வந்து பண்ணணும். இப்போ 4ஆம் கட்டம் முடிஞ்சிருக்கு, அதுக்கு அடுத்த வருஷம் வந்து 5ஆம் கட்டம் அப்படியே கண்டினியூ போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத மக்களோட ஆசை. நீங்கள் வந்து பாருங்கள், இதை கண்டிப்பாக நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரியணும் அப்படிங்கிறத ஒரு இது. கீழடி நம்மளோட வரலாற்றை திருப்பி கொண்டு வந்ததில் மிகப்பெரிய பங்கு கீழடிக்கு இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, ஆதிச்சநல்லூர் இன்னும் நிறைய இடங்களில் ஒரு நாகரிக ஒரு நகர அமைப்பு இல்லாத இடத்துல இப்போ கீழடியில் கிடச்சிருக்கு, அதாவது வைகை ஆற்றுப்படுகையில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா தமிழகத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மனிதர்கள் 15 லட்சம் வருஷங்களை வந்து வாழ்கிறாங்க. நான் வந்து பொய் சொல்லலை, ஆதாரங்கள் இருக்குது. இன்றைக்கும் இந்த குடியம் குகை இருக்குல்ல, ஆதி மனிதன் வாழ்ந்த குகை 15 லட்சம் வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததுன்ட்டு இன்னும் ப்ரூஃப் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பார்க்கலாம் குடியம் குகையில். அப்போ 15 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ வந்து நமக்கு 3.5 மீட்டர் 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தான் தெரியும், அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தான் தெரியும். இன்னும் தோண்ட இன்னும் வரலாறு முன்னே போய்கிட்டே இருக்கும். சங்க காலங்கள் இப்போ கடைச்சங்கம் வந்து உண்மையாயிருச்சா, இதுக்கப்புறம் முன்னாடி இருக்க இடைச்சங்கம், அது எல்லாமே அதில் சொல்லப்பட்ட எல்லாமே உண்மையாகுது. அந்த காலத்தில் தமிழர்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாதி மதம் இது எல்லாமே இல்லாமல் இருந்திருக்காங்க. இத்தனை பொருட்கள் கிடைச்சாலுமே ஒரு இது கூட கடவுள் வழிபாடு வந்து கிடையவே கிடையாது. கடவுள் வழிபாடு எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிறத ஒரு இதாக இருக்குது. அப்படின்னா தமிழர்கள் மதத்திற்கும் அப்பாற்பட்டவர்கள். இன்றைக்கி நம்ம ஆண்ட பரம்பரை அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் தமிழர்களுக்கு மதம் கிடையாது, ஜாதி கிடையாது அப்படிங்கிறத ஒரு உண்மை. தமிழர்களாக ஒன்றிணைவோம். இதை கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா இது வரலாற்றை மாற்றுறது. ஹிந்தி மட்டும் பேசினா நமக்கு வெளிநாட்டில் பெருமைன்னு நினைக்கிறோம். இது உலகத்துக்கே மூத்த கூடி தமிழ் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இதை பண்ணாலும் உங்களுக்கு பெருமை தானே, அதை ஏன் நீங்கள் பண்ண மாட்டீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்? அதை தான் வந்து நாங்கள் தமிழ் மக்கள் எல்லாருமே வந்து கேட்குறோம். கீழடி இதே மாதிரி நிறைய வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்னும் நிறைய தோண்டணும். இணைந்தே இருப்போம்.